வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகளில் இசைக்கு தடா. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தமிழக அரசின் அதிரடி உத்தரவு பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் தினமும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்தும் அரசு பேருந்துகளில் பயணத்தின் போது பாடல்கள் ஒலிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெளிவான உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அதிக சத்தத்தில் பாடல்கள் ஒலிக்க விடுவதாக பயணிகளிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் வந்தன. குறிப்பாக நீண்ட தூர பயணங்களில் மூத்த குடிமக்கள், தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்படுவோர் அதிக சிரமம் அடைவதாக கூறப்பட்டது. பேருந்துக்குள் நிலவும் இரைச்சல் சூழல் மன அழுத்தத்தை அசாகரியத்தையும் ஏற்படுத்துவதாக பயணிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் வெறும் சத்த குறைப்பை மட்டுமே நோக்கமாக கொள்ளாமல் பாதுகாப்பை முதன்மைப்படுத்திய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தை இயக்கும் போது இசை ஒலிப்பதால் ஓட்டுநரின் கவனம் சாலையிலிருந்து திசை திருப்பப்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் பிற வாகனங்களின் ஹாரன், அவசர ஊர்திகளின் சைரன் போன்ற முக்கிய எச்சரிக்கை ஒலிகள் தெளிவாக கேட்காமல் போகலாம் என்பதும் ஒரு கவலைக்குரிய அம்சமாகும். அவசர தேவைகளில் நடத்துனர் அல்லது பயணிகள் ஓட்டுநரை அழைக்கும் போது கூட பாடல்களின் சத்தம் தடையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சுற்றறிக்கையின்படி பணி நேரத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மொபைல் போன்களில் பாடல்கள் கேட்பதையும் பேருந்தில் உள்ள ஸ்பீக்கர்களை பயன்படுத்துவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமீறலில் ஈடுபடும் பணியாளர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை பட்டுள்ளது. மேலும் இந்த உத்தரவு நடைமுறையில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய திடீர் சோதனைகள் மேற்கொள்ளவும் கிளை மேலாளர்கள் மற்றும் தணிக்கை குழுவினர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீண்ட நேர பயணிகளில் இசை ஒரு அனுபவமாக இருந்தாலும் பொது போக்குவரத்தில் பாதுகாப்பு மிக முக்கியம் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது கொஞ்சம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் டிரைவருடைய சூழ்நிலையை பார்க்கணும். ஏன்னா உண்மையில் அதிக தூரம் பயணம், அவங்க டிரைவர் அதிக தூரம் பயணிக்கிறப்ப அவங்களுக்கு கண் தூக்கம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. அதனால அவங்க சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கலாம். ஆனால் மொத்தமாக நீங்கள் சவுண்டை ஸ்பீக்கர் பாடலே போடக்கூடாது அப்படின்னு போடுறது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நீண்ட தூரம் பயணம் செய்கிறப்ப டிரைவர்கள் அசந்து கண்ணை தூங்கிட்டாங்கன்னா சிக்கல் உண்டாகும். அதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஓட்டுநர்களுடைய தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பயணிகளுடைய பாதுகாப்பை பார்க்குற அரசு ஓட்டுநருடைய நீண்ட தூர பயணத்தில் ஒரே இடத்துல உட்காந்து 10 மணி நேரம் ஓட்டுறப்ப அவங்களுக்கு கண் தூங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் போடுறாங்க. அதனால அவங்களுடைய நலனையும் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.